வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்யா. இன்றைய முக்கிய செய்திகள். ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 320 உயர்ந்து ரூபாய் 63,840க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 40 உயர்ந்து ரூபாய் 7,980க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. வெள்ளியின் விலை மாற்றமின்றி கிராமுக்கு ரூபாய் 107க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. துளசியுடன் மோடி சந்திப்பு. அமெரிக்காவின் தேசிய உளவுத்துறை அமைப்பின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துளசி கபார்டுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. 2 நாள் அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் அதிபர் டிரம்பை சந்தித்து உரையாட உள்ளார். ஊபி மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கையை அம்மாநில அரசு சரிவர வெளியிடவில்லை. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு. சென்னை கும்மிடிப்பூண்டி இடையே இன்று மாலை 3 மணி வரை 25 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதை அடுத்து பயணிகளின் வசதிக்காக சென்ட்ரல் பொன்னேரி இடையே 10 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பொன்னேரி, கவரைப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் பணியிடை நீக்கம். பெண் காவலருக்கு தொந்தரவு கொடுத்ததாக வந்த குற்றச்சாட்டில் நடவடிக்கை. டிஜிபி சீமா அகர்வால் தலைமையில் விசாரணை நடத்த விசாகா கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோ விஞ்ஞானி வீர முத்துவேல் உட்பட 4 பேரை தமிழ்நாடு உயர்கல்வி மன்ற உறுப்பினர்களாக நியமித்து அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. பன்னீர்செல்வம், தரமணி உலக தமிழ் ஆராய்ச்சி மைய இணை பேராசிரியர் வீர முத்துவேல், இஸ்ரோ விஞ்ஞானி முரளிதரன், தனியார் தொழில்நுட்ப நிறுவன சிஇஓ சந்திரசேகர், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கார் தீப்பிடித்து எரிந்ததில் ஒருவர் உயிரிழப்பு. அரியலூரில் சாலையில் சென்ற கார் தீப்பிடித்து எரிந்ததில் ஹோட்டல் உரிமையாளர் உயிரிழப்பு. காரில் இருந்த அன்பழகனை மீட்க அருகில் இருந்தவர்கள் முயற்சித்த போது கார் முழுவதும் தீப்பற்றி எரிந்ததில் உயிரிழந்துள்ளார். மதுரையில் ஆர்ச்சை இடித்த போது அசம்பாவிதம். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆர்ச்சை இடிக்கும் பொழுது பொக்லைன் இயந்திரம் மீது விழுந்து விபத்து. இதில் பொக்லைன் ஆபரேட்டர் உயிரிழப்பு, ஒப்பந்தக்காரர் காயமடைந்துள்ளார். சாலை நடுவே உள்ள ஆர்ச் போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதால் அதை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. எதிர்பார்த்ததை விட விரைவில் பூமிக்கு திரும்புகிறார் சுனிதா வில்லியம்ஸ். கிரீவ் டிராகன் கேப்சூல் மூலமாக அடுத்த மாதம் 19ஆம் தேதி பூமிக்கு கொண்டு வர நாசா திட்டமிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் நாள் பயணமாக சென்ற அவர் 8 மாதங்களாக விண்வெளி நிலையத்திலிருந்து திரும்ப இயலாமல் உள்ளார்.